திங்கட்கிழமை 23 சிவான் ஜூன் 8. உதவியற்றவரோ கைவிடப்பட்டவரோ அல்ல. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இது முற்றிலும் வியக்கத்தக்கது. கர்த்தர் உங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உதவியற்றவராகவோ அல்லது கைவிடப்பட்டவராகவோ விடமாட்டேன் என்று கூறுகிறார். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு, அவர் நான் மாட்டேன் என்ற சொற்றொடரை வலியுறுத்துவதற்காக 3 முறை திரும்ப திரும்ப கூறியுள்ளார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. நான் எந்த வகையிலும் உன்னை தவறவிட மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு ஆதரவு இல்லாமல் கைவிட மாட்டேன், நான் மாட்டேன், நான் மாட்டேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை உதவியற்றவனாக நான் விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை தாழ விட மாட்டேன், உன் மீதான என் பிடியை தளர்த்த மாட்டேன், நிச்சயமாகவே மாட்டேன். இந்த வேத வசனம் யோவான் 14:18 உள்ள ராஜா இயேசுவின் வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வருகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆம், ராஜா இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் நம்மை ஆதரவில்லாமல் விட்டுவிடவில்லை. அவர் நம்மை பாழடைந்தவர்களாகவோ இழப்பால் தவிப்பவர்களாகவோ திக்கற்றவர்களாகவோ அல்லது தனித்து விடப்பட்டவர்களாகவோ விடவில்லை. அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பியுள்ளார். அவர் நம்மோடு இருப்பது மட்டுமல்லாமல் நமக்குள் வாழவும் செய்கிறார். அதே ஆவியானவர் உங்களுடைய தைரியமாகவும் உங்களுடைய உதவியாகவும் உங்களுடைய நிறைவாகவும் உங்களின் எல்லாவற்றிற்குடலாகவும் மாறியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவரிடம் நம்பி ஒப்படையுங்கள். அவரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். அவர் உங்களை எல்லா காரியங்களிலும் வெற்றியடைய செய்வார். அவர் உங்கள் மீதான தன் பிடியை தளர்த்த மாட்டேன் என்று கூறுகிறார். அதாவது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவர் எப்போதும் உங்களுடனே இருந்து நீங்கள் எப்போதும் வெற்றி பெறுவதை அவர் உறுதி செய்கிறார். உங்களை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய உதவியை நீங்கள் எவ்வகையிலும் சந்தேகிக்க கூடாது. அது உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 46:1. நீங்கள் எப்போதாவது ஒரு ஆபத்திலோ அல்லது கடினமான சூழ்நிலையிலோ உங்களை கண்டால் நீங்கள் தனியாக இல்லை என்பதில் உறுதியாக இருங்கள். அவர் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அல்லது நீங்கள் வெற்றிகரமாக வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களின் மிக உயர்ந்த மேன்மையும் புகலிடமும் பலனுமாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிரியைகளை அங்கீகரித்து பாராட்டுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நேசியுங்கள். தீர்க்க தரிசன அறிக்கை. விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரே, என்னை வெற்றி மற்றும் ஜெயத்தின் பாதையில் நடத்துபவராக உம்மை நான் அங்கீகரிக்கிறேன். நீர் என் மிக உயர்ந்த மேன்மையாகவும் புகலிடமாகவும் பலனாகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மால் நான் வல்லமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறேன். எனவே என் முன்னேற்றமும் செழிப்பும் வளர்ச்சியும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மேற்கொண்ட தியானம் யோவான் 14:16, யோவான் 14:26. உங்கள் 365 நாள் வேத வாசிப்பு திட்டத்தை தொடங்க நீங்கள் தயாரா? 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் பிரசங்கி
1 3 அதிகாரங்கள்.